பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 46:11. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். யெகோவா சபையோத், சேனைகளின் கர்த்தர், இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவரையே நம் இரட்சகராய் கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட மகிமையின் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களும் மகிமையும் துதியும் உண்டாவதாக. ஆமென். சர்வ வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் அந்த வல்லமை உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அந்த தேவனுடைய சர்வ வல்லமை, சேனைகளின் கர்த்தருடைய வல்லமை நமக்கு என்ன செய்கிறது தெரியுமா? இந்த உலகத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன ஆவிக்குரிய போராட்டங்கள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், அந்த தேவனுடைய பலத்தோடு எதிர்த்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் உங்களோடு இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, உங்களுக்கு தெரியாததை நீங்க சந்தித்து கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதிருங்கள். ஏசப்பா உங்களோடு கூட இருக்கிறார். அந்த சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையினுடைய பதத்தை கிரேக்கில், இந்த கிரீக், இஃப் யூ see what it says, என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, அது டுனாமிஸ் என்று மொழி பெயர்க்கப்படுகிறது. டுனாமிஸ் என்று சொன்னால் வல்லமை என்று பொருள்படுகிறதா இருக்கிறது. அற்புதங்களை செய்கிற தேவனுடைய மகிமையான வல்லமை. அல்லேலூயா. அது என்னன்னா, அவரால் கூடாதது ஒன்றுமில்லைன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு, அவர் எதெல்லாம் நினைக்கிறார் அவரை செய்து முடிப்பார். யாரும் நிறுத்தவே முடியாது. nobody can stop your God. அல்லேலூயா. இன்னொன்று காரியம் என்ன தெரியுமா? இது அந்த தேவனுடைய வல்லமை, அவருடைய பிரசனம். இன்னைக்கு நாம என்ன செய்யணும்னா, நான் அப்பேற்பட்ட தேவனை நான் ஆராதிக்கிறேன்னு சொல்லி அவரிலே நம்பிக்கையா இருங்கள், விசுவாசம் வையுங்கள். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். உங்களுக்காய் காரியங்களை அவர் செய்து முடிப்பார். அவரை ஸ்டாப் பண்ணவே முடியாது. எந்த பவரும், எந்த மனுஷரும், எந்த சூழ்நிலையும், எந்த வியாதியும், எந்த போராட்டமும். பிகாஸ் he is a God of Jehovah Sabaoth. அவருக்கு பேரு சேனைகளின் கர்த்தர், இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவன். உனக்கு கூட இருக்கிறார். உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காய் பேசுவார், உங்களை பாதுகாப்பார், உங்களை விடுவிப்பார், உங்களை தப்புவிப்பார், நடத்துவார். யாக்கோபின் தேவன், அருமையான தேவ பிள்ளை உன்னோடு கூட இருக்கிறார். நாம் செபிக்கலாம். மகிமையான பிதாவே, மகிமையின் ராஜாவே, இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனே, எமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறீர். உம்முடைய சமூகம், உம்முடைய மகிமை, சேனை எங்களுக்கு முன்பாய் கடந்து போகிறது. அதற்காய் நன்றி. இன்றைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில குறைவுகள், நெருக்கடி, போராட்டங்கள், ஆவிக்குரிய வேதனைகள், ஆவிக்குரிய போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இராணுவங்களின், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு முன்னாடி நீர் கடந்து போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை இவர்களை புறத்தே, ஆண்டவரே, பின்னால் மறைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. நீர் இவர்களுக்கு ஜெயத்தை நிச்சயமாய் வைத்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.